இப்போ இருக்கிற மாதிரி வானிலை முன்னறிவிப்பு அந்த காலத்துல இல்ல. அப்போ இருந்த விவசாயிகள் மழை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கவனமா வானத்தையே பார்த்து சில எளிய கருவிகளை வச்சுதான் முடிவு பண்ணுவாங்க. அந்த கருவிகள்ல முக்கியமானது ஆட்டுக்கல். தானியம் அரைக்கிற அந்த கல் மழையே அல்லக்கிற கருவியாவும் மாறும். ஆட்டுக்கல் ஒரு கருவி மட்டும் இல்ல, அது பழந்தமிழர்கள் இயற்கையோடு எவ்வளவு நெருக்கமா வாழ்ந்தாங்க, விவசாயத்தை எவ்வளவு அருமையா புரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னு காட்டுது. இந்த வீடியோல அந்த மாயாஜால ஆட்டுக்களை பத்தி பார்க்க போறோம். எப்படி பயன்படுத்துவாங்க, அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்க முடியும், இன்னைக்கு இருக்கிற வட்சி பிரச்சனைக்கு அது எப்படி ஒரு தீர்வாக இருக்கும்னு பார்க்க போறோம். தானியங்களை அரைக்க பயன்படுத்தப்படும் ஆட்டுக்கல் மிகவும் எளிமையான முறையில் மறைமானியா மாறுறது. வெளியே வைக்கப்பட்டுள்ள ஆட்டுக்கல்லின் சிறிது குழிவான மேற்பரப்பு மழை நீரை சேகரிக்கும் இயற்கையான தொட்டியா செயல்படுது. சேகரிக்கப்பட்ட நீரின் அளவு, அதன் தெளிவு மற்றும் அதன் மேற்பரப்பில் உருவாகும் அலகளின் வடிவங்கள் சுட கவனமாக கவனிக்கப்பட்ட தலைமுறையாக கடந்து வந்த இந்த அவதானிப்புகள் விவசாயிகளுக்கு மழையின் தீவிரம் மற்றும் கால அளவை தீர்மானிக்க உதவியது. இது வெற்றிகரமான விவசாயத்துக்கு மிக முக்கியமான காரணிகளாகும். உதாரணமா, வேகமாக நிரம்பும் ஆட்டுக்கள் பல மழையை குறிக்குது. இது பயிர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் மெதுவா சீராக நிரப்புவது நன்மை பயக்கும் மழையை குறிக்கிறது. சேரிக்கப்பட்ட நீரின் தெளிவும் ஒரு பங்கு வகித்தது. தெளிவான நீர் வளிமண்டலத்தின் முழுமையான சுத்திகரிப்பை குறிக்கிறது. அதே சமயம் சேற்று நீர், பலத்த காற்று மற்றும் மண் அரிப்பை குறிக்கிறது. இது பயிர்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். பழந்தமிழர்கள் இயற்கையோடு மிகவும் நெருக்கமா இருந்தார்கள். அவர்கள் மழையை அளப்பதை தாண்டி அதை வகைப்படுத்தினர். மழையின் தன்மை மற்றும் தாக்கத்தை பிரதிபலிக்கும் வகையில் அவர்கள் அதுக்கு பெயர்களை கொண்டிருந்தனர். இளந்தாவரங்களுக்கு ஏற்ற ஒரு லேசான தூறல் செவ்வி என்று அழைக்கப்பட்டது. முதிர்ந்த பயிர்களுக்கு ஏற்றவாறு கனமழை பதினெண் என்று அழைக்கப்பட்டது. இந்த பெயர்கள் வெறும் கவிதை வெளிப்பாடுகள் அல்ல, அவை தலைமுறைகளாக கவனிக்கப்பட்ட ஜானத்தின் வெளிப்பாடாகும். அவர்கள் குறிப்பிட்ட மழை வகைகளை நிலம் மற்றும் அதன் வளத்தை பொறுத்து இணைத்தனர். மழை வடிவங்கள் பற்றிய இந்த நுட்பமான புரிதல் பாரம்பரிய சுற்றுச்சூழல் அறிவின் அதிநவீனத்தை எடுத்துக்காட்டுது. இது வானிலை வடிவங்களை அற்புதமான துல்லியத்துடன் கவனிக்க, பகுப்பாய்வு செய்ய மற்றும் கணிக்க பண்டைய தமிழர்களின் திறனை எடுத்துக்காட்டுகிறது. பல நூற்றாண்டுகளா மெருகூட்டப்பட்ட இந்த நடைமுறைகள் பருவமழையை பெரிதும் நம்பியிருக்கும் ஒரு பிராந்தியத்தில் விவசாய நிலைத்தன்மை மற்றும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்தார். எளிமையானதாக தோன்றினாலும் ஆட்டுக்கல்லின் பயன்பாடு நவீன வானிலை கருத்துடன் ஆச்சரியப்படும் வகையில் ஒத்துப்போகிறது. ஆட்டுக்கல்லில் சேகரிக்கப்பட்ட நீரின் அளவு வானிலை அளவீடுகளில் ஒரு முக்கிய அளவுருவான மழை பொழிவு தீவிரத்துடன் நேரடியா தொடர்புடையது. நீர் தெளிவு பற்றிய கண்காணிப்பு, காற்றின் தரம் மற்றும் மழை பொழிவில் அதன் தாக்கம் பற்றிய சமகால பகுப்பாய்வை பிரதிபலிக்கிறது. மேலும் செவ்வி மற்றும் பதினெண் போன்ற மழை வகைகளின் பாரம்பரிய தமிழ் வகைப்பாடு மழை பொழிவு தீவிரம் மற்றும் கால அளவை அடிப்படையாக கொண்ட நவீன வானிலை ஆய்வின் வகைப்பாட்டுடன் ஒத்துப்போகுது. பாரம்பரிய அறிவு மற்றும் அறிவியல் கொள்கைகளின் இந்த ஒருங்கிணைப்பு பண்டைய நடைமுறைகளின் நீடிச்ச பொருத்தத்தை விளக்குகிறது மற்றும் சமகால நீர் மேலாண்மை உத்திகளுக்கு அவற்றின் சாத்தியமான பங்களிப்பு. ஒரு இளம் தமிழனா நம் முன்னோர்களின் ஞானம் இன்றும் எவ்வாறு மதிப்பு மிக்கதாக உள்ளது என்பதை அறிந்து நான் வியப்படுகிறேன். ஆட்டுக்கல் வெறும் நினைவு சின்னம் அல்ல, இது நமது பணக்கார பாரம்பரியத்துக்கும் நவீன அறிவியலில அதன் பொருத்தத்துக்கும் ஒரு சான்றாகும்.